கரங்களுக்கு இன்பக்கரம் நீட்டிய பிரதமர். வீரர்களுடன் வித்தியாசமான தீபாவளி. மோடியின் தீபாவளி, நாட்டின் பாதுகாப்பு ஒளி. தூரத்திலும் துன்பத்திலும் வெகுமானத்திற்காக பணியாற்றாமல் நாட்டை காக்கும் வெறியோடு பணியாற்றி உயிரை துச்சமாக நினைத்து உணவு உறக்கமில்லாமல் விழித்து காடு மலைகள் கிடந்து கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் கடும் பனியிலும் கடமை தவறாத வீரர்களாய் கண்ணி வெடிகளும் காலில் படலாம், துப்பாக்கி குண்டுகளும் உடலை துளைக்கலாம். இதற்கெல்லாம் அஞ்சாத சிங்கங்கள் நாங்கள். எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. தாய் மண்ணை காப்பது தங்களின் தலையாய கடமை என்று நாட்டை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள். அன்றாட பணிகளில் பல பிணிகளை சந்தித்து வரும் இவர்களை பற்றி வருடத்தில் ஒரு நாள் நினைத்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். தாய் நாட்டை காக்கும் வீரர்களின் உணர்வுகளையும் உழைப்பையும் தன்பால் உணர்ந்து அவர்கள் துன்பப்படும் பகுதிகளுக்கு சென்று அவர்களுடன் விழாவை கொண்டாடுகிறார் விசித்திரமான தலைவராய். பதவியில் அமர்ந்தவுடன் பணம் பகட்டு என்று சுயநல தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொண்டு பெரும்பாலும் பொதுநலத்தை பற்றி அக்கறை கொள்ளாத எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் பாரதத்தின் வளர்ச்சியே தம்முடைய வளர்ச்சி, பாரத மக்களின் மலர்ச்சியே தம்முடைய மலர்ச்சி என்று ஆக்கப்பூர்வமான செயல்களில் தம்மை அர்ப்பணித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நன்மைகளை நடவு செய்து தீமைகளை கழிந்தெறிய முனைப்புடன் செயலாற்றி வரும் பிரதமர் மோடி அவர்கள் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி மக்களோடு மக்களாகவும் கடுமையான சூழலில் எல்லையை காக்கும் வீரர்களாகட்டும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும், அவர்களின் துன்பத்திற்கு தோள் கொடுக்கும் பிரதமராக அன்புக்கரம் நீட்டி வருகிறார். பண்டிகை நாட்களை தம் சொந்த பந்தங்களுடன் கொண்டாடி மகிழும் எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியில் தமக்கு எல்லாமே எம் பாரத தேசமே என்ற தீபாவளி பண்டிகையை தாய் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுடனும் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் மக்களுடனும் கொண்டாடி மகிழ்ந்தார். இன்பத்தில் பங்கு கொள்ளாவிட்டாலும் துன்பத்தில் பங்கு கொள், அவர்கள் துவண்டு விடாமல் இருப்பதற்கு என்று தீபாவளி திருநாள் அன்று எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நாள் பயணமாக காஷ்மீர் சென்ற பிரதமர் மோடி அவர்கள் உலகிலேயே மிகவும் உயரமான போர்க்களமாக போற்றப்படும் சியாச்சின் பனிமலை பகுதியில் இந்திய ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தார். சுதந்திர இந்தியாவிலேயே தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் ஊடுருவல்கள் அதிகம் நிறைந்த சியாச்சின் பனிமலை பகுதிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சென்ற முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. நெஞ்சில் துணிவிருந்தால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று துணிவுடன் சென்ற பிரதமர் மோடியின் இந்த சியாச்சின் பயணம் அறிவிக்கப்படாத பயணமாக அனைவரும் ஆச்சரியப்பட்டாலும் சொந்த வீட்டிற்கு வர யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. எல்லைகளிலிருந்து தாய் திருநாட்டை காத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ராணுவ வீரர்களின் குடும்ப பிரதிநிதியாக நான் இங்கு வந்துள்ளேன் என்றும், நெருக்கடியான நேரங்களில் தங்களின் அன்பானவர்களை இழந்து வலியுடனும் வேதனையுடனும் தவிக்கும் வீரர்களின் துன்பத்தில் பங்கு கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகமடைய செய்வது என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன் என்றார் உணர்ச்சி பெருக்குடன். தீபாவளி பண்டிகையின் போது பிரதமர் மோடி அவர்களின் காஷ்மீர் பயணம் பலரை பிரமிப்பில் ஆழ்த்தினாலும் அவரின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணியை பாராட்டி பலரும் வாழ்த்தி வணங்குகின்றனர். நாட்டை காக்கும் நல்லவர்களையும் அதற்கு பக்கபலமாக இருக்கும் பாரத பிரதமரையும் தலைவனாய் வலம் வருவது பெரிதல்ல. தலைமை பண்புடனும் தார்மீக சிந்தனையுடனும் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருபவர் தலைவனுக்கும் தலைவராவார் பிரதமர் நரேந்திர மோடியை போன்று. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.